உலக வாழ்க்கைக்கு முற்றுப்பெற்று நல்லடக்கம் செய்திடும். அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். இந்த உலகத்தின் பக்கம் நீ போயிடாது, திரும்பிடாத, முற்றிலுமாக போய்விடாது, மறுமையின் பக்கம் வா என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மூமின்களே, ஈமான் கொண்ட மக்களே, இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்னுரு நப்சும் மா கத்தமத் லியத். அல்லாஹ் எவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுப்பதை போல் சொல்லிக் கொடுக்கிறான். நீ உலக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, உனக்கு ரூகை நான் தந்திருக்கும் பொழுதே, அவகாசத்தை தந்திருக்கும் பொழுதே, நாளை மறுமைக்காக நீ என்ன சேர்த்து வைத்திருக்கிறாய் என்பதை உனக்கு நீயே சுய பரிசோதனை செய்து கொள். இன்னைக்கு நம்ம எல்லாம் பேசுறோம், நம்ம கேட்கிறோம், இந்த ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நாள் இறுதி நாளாக இருக்கலாம். இன்றைக்கு மகரிபு வரைக்கும் கூட நமக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், இஷா வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம எத்தனை பேருக்கு எத்தனை அவகாசம் காத்திருக்கிறது தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாக நாம் புத்திசாலிகளாக இருந்தால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் எனக்காக என்ன சேர்த்திருக்கிறேன். எனக்காகனா நான் தங்கத்தையோ வெள்ளியையோ பணத்தையோ நிலத்தையோ இடத்தையோ சொத்துக்களையோ சுமந்து கொண்டு இங்கே சொல்ல முடியாது. இந்த சகோதரர் சென்றிருக்கிறார், இவர் பேரில் ஏராளமான சொத்துக்கள் இருக்கும், இவர் பேரில் ஏராளமான நகைகள் இருக்கலாம், இவருக்கு ஏராளமான பொருட்கள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒன்றையும் இவர் எடுத்துச் செல்லும். நம்ம கண்ணு முன்னாடி இது காட்சிப்படுத்தப்படுகிறது. எதையாவது எடுத்து சென்றிருக்கிறாரா? அவருடைய சொத்துக்கள் ஏதாவது உள்ளே கொண்டு சென்றிருக்கிறாரா? தங்க நகைகளை கொண்டு சென்றிருக்கிறாரா? ₹1 பணமாக எடுத்து சென்றிருக்கிறாரா? எல்லாம் வெளியே இருக்காங்க. இவரோடு எடுத்து சென்ற சொத்து என்ன? அல்லாஹ் சொன்னால, நாளை மறுமைக்காக நீ சேகரித்து வைத்துக்கொள். நாம் சேகரிக்கிற நல்ல மல்கம், அது நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் இறைவனத்தில் கேட்கின்ற பிரார்த்தனை, இறைவனத்தில் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு, நாம் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மம், பசித்தவருக்கு கொடுக்கக்கூடிய உணவு, இறைவனுடைய பாதையில் என்னவெல்லாம் சிரமப்படக்கூடிய மக்களுக்கு கொடுக்கிறோமோ, நம்முடைய நேரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் ஒதுக்குறோமோ, இதுதான் நமக்காக சேர்த்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும், நம்ம கொண்டு செல்ல முடியும். இதுதான் மன்னரையில் நமக்கு ஒளியாக இருக்கும். நம்முடைய மன்னரை ஒளி வீசக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும், சுவன பூங்காவாக இருக்கணும், அதாபுகள் இல்லாத இடமாக, நிம்மதியாக நம்ம உறங்கக்கூடிய இடமாக இருக்கணும்னா நம்ம அதிகமா பாவம் பண்ணி பல்லாடத்தை தேடிக்கொண்டே இருக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக குர்ஆன் பதிய வைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, உங்கள் ரப்பை நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு எல்லா அருள்கொடையும் கொடுத்த உங்கள் ரப்பை நீங்கள் கைவிட்டு உங்கள் ரப்பிடத்தில் நின்று திரும்பி போய்விடாதீர்கள், அவனை விட்டு விலகி போய்விடாதீர்கள். அவர் எல்லா நேரமும் நம்மை அழைத்துக் கொண்டே இருப்பான். எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்தாலும் அவன் இரு கரங்களை விரித்து வைத்து, என்னுடைய அடியானே என்னிடத்தில் வந்துவிடு, பாவ மன்னிப்பு தேடிவிடு, உன் பாவங்களுக்கு மன்னித்து உனக்கு நன்மையை தரு என்று எல்லா நேரமும் காத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மகா கருணையாளன் அவன் பக்கம் திரும்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த ஒவ்வொரு ஜனாசாவில் கலந்து கொள்ளும் பொழுதும் நாம் நினைவிட்டுக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான உபதேசமாக இருக்கும். இந்த சகோதரருக்காக இவருடைய கபருடைய வாழ்க்கை சுவனத்து பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இவர் இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபுரன் ஜமீலா, அழகிய பொறுமையை தந்து அருள் புரியட்டும் என்பதற்காகவும், இவருடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் ஆழமாக உளமாற நின்று பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து, இவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரின் சுவனத்தில் இதுபோடு ஒன்று சேர்ப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக உரைக்கு தெரிந்து வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.